இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரீல்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸை வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த மாதிரி ஈஸியா வந்து போட முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்க வரும். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எந்த ரீலை வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரீலில் இருக்கக்கூடிய ஷேர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து போட்டு வாட்ஸ்அப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் அந்த வீடியோ வந்து போட்டுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ரீலை வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து இதை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீலை வந்து ஷேர் பண்ணி போட்டிங்களா அந்த ரீல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஓப்பன் ஆகிடும். அங்கேயுமே அவங்க கிளிக் பண்ணி அந்த ரீலை வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரீலை வந்து உங்களோட மொபைலில் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்காச்சும் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஃபார்வர்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீலை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து போடணும் அப்படின்னா நம்ம வந்து லிங்க்கை மட்டும்தான் வந்து போட முடியும். வீடியோவாக பார்த்தீங்கன்னா வந்து போட முடியாது. நம்ம தனியாக டவுன்லோட் பண்ணி தான் போடுற மாதிரி வந்து இருக்கும். பட் இனிமேட்டு நம்ம வந்து டேரெக்டாகவே ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வந்து வச்சுக்க முடியும். அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணி வரல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பீட்டாவில் ஜாயின் பண்ணிட்டு ரெகுலராக இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதன் மூலியமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ மூலியமாக இந்த ஆப்ஷன் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.